ரைஸ் கிங் முதல் தரம் பொன்னி அரிசி. தரத்துக்கு நிகரான விலையில் வாங்குவீர், ருசிப்பீர். அரிசி உலகின் ராஜாதி ராஜா SVM ரைஸ் கிங். From this to this, contact தீர்த்தம் breast milk creation. இலங்கையிலேருந்து அகதியாக வந்தான், எதுவுமே கொண்டு வரல. அவங்க அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாத்தையும் குண்டடிப்பட்டு நடுக்கடலில் விழுந்து செத்து போனாங்க. இவர் குண்டடிப்பட்டு 2 காலையும் குண்டு, ஒரு காலில் குண்டு எடுத்துட்டாங்க, ஒரு கால் முட்டியில் குட்டி எடுக்க முடியல. அது எடுத்தால் நடக்க முடியாதுன்னு சொன்னதால கடைசி வரைக்கும் குண்டோடு தான் இருந்தார். அப்படி வந்து அந்த குண்டடிப்பட்ட காலவழியே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போய் அவர் கலை நிகழ்ச்சி நடத்தி ஆடி சம்பாதிச்சு அவருடைய குழந்தைகளை காப்பாற்றினாங்க. எத்தனையோ கோடியாக சம்பாதிக்கிறாங்க. காசு பணம் கொடுக்க வேண்டாம், ஆளுக்கு ஒரு 2 நாள் வேலை கொடுத்தாவே அந்த குடும்பம் எப்படியோ சம்பாதிச்சு பழச்சிருப்பாங்க. வேலை இல்லாதனால ஊராக போய் திரிஞ்சு அலைஞ்சி உடம்பை கெடுத்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அப்பேற்பட்ட மனுஷன் இறந்து போனான். இதுக்கு மேலே என்ன ஆகுன்னு தெரியல. யாருமே வரல. எல்லா சங்கத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க நல்லா இருக்கும்போதே இப்போ போய் நாங்கள் கேட்டோம், ஹெல்ப் எல்லாம் கேட்டோம், யாருமே எதுவும் செய்யலை. ஒரு கிட்னி பதிஞ்சு வச்சுருந்தோம். ஒரு 3-4 முறை போய் இப்போ கிட்னி வந்தது, அந்த மேட்ச் ஆகலை, மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு. அப்புறம் இதில் திருச்சி SRMல போய் நீங்கள் பதிஞ்சு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருச்சி SRMல போய் பதிஞ்சு வச்சோம். அங்கேயும் ஒரு 3 அட்டெம்ப்ட் பண்ணோம். 3 அட்டெம்ப்ட் பண்ணி 3 கிட்னியும் மிஸ் மேட்சாக போச்சு. ஒரு இந்த 6-7 மாதத்தில் கடைசியாக 4ஆவதாக ஒரு கிட்னி கிடச்சிது. ஒரு ஆக்சிடெண்ட் கேஸு. அது போய் பார்த்தோம். உடனே நைட்டாக கிளம்ப சொன்னாங்க. கையில் காசு இல்லை. அப்போ அர்ஜுன் சாருக்கு ஃபோன் பண்ணோன்னா அர்ஜுன் சார் ஒரு 50,000 கொடுத்தாரு. கொடுத்து கார் வச்சுக்கிட்டு நேராக நீங்கள் போங்க, பின்னாடி எவ்வளோ நாள் நான் பணம் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் அனுப்பிவிட்டார். அப்புறம் திருச்சி SRMக்கு போனோம். போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அங்கே போய் 20,000 முதல்ல கட்டி எல்லாம் அந்த பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டுக்கு, இந்த டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. டோனருக்கும் பண்ணியாச்சு, போனாமணிக்கும் பண்ணியாச்சு. பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போது அந்த டோனர் வந்து இறந்து விட்டார். அப்போ அந்த கிட்னி கொடுக்க முடியல. மேட்ச் ஆகி அந்த கிட்னி கொடுக்க முடியல. அங்கேயே அழுதுட்டார். என்னண்ணே இப்படி மேட்ச் ஆகி கொடுக்க முடியலையாண்ணே, செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. உடம்பு ரொம்ப முடியல. 1 மாதமாக ட்ரீட்மெண்ட்டு, அட்மிட் ஆகி போகிறது வருது. டயாலிசிஸ் ஒரு 2 தடவைக்கு 3 தடவை பண்ணாங்க. பண்ணி எவ்வளவோ இது பண்ணியும் கடைசியில் வந்து இந்த மூச்சுத்திணறல் வந்து நேற்றுக்கு நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மூச்சுத்திணறல் வந்து ரொம்ப பல்செல்லாம் டவுன் ஆகி போச்சு. டவுன் ஆனவுடனே ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி மூச்சுத்திணறல் வந்துச்சு, இதெல்லாம் இதாகி போச்சு, பல்செல்லாம் குறைஞ்சி போச்சு, என்ன பண்ணுறது தெரில அப்படின்னா, டேய் பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரி இருக்குது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அங்கே கூப்பிட்டு போ, ஓமந்தூர் போகிற வரைக்கும் வேண்டாம், தாங்காது அப்படின்னா டக்குன்னு குரம்பேட்டைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. குரம்பேட்டை ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் செக் பண்ணும்போது இல்லை, இது உயிர் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. இது வரைக்கும் அவன் எவ்வளவோ படங்கள் நடிச்சிருக்கான், யாராரு கூடயே நடிச்சிருக்கான். பட் இருந்தாலும் தனக்குன்னு எதுவும் 10 பைசா சேர்த்து வைக்காத ஒரு மனிதன். அது இயற்கையோ செயற்கையோ நடந்தது. அதனால் அவனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், அவன் உயிரோடு இருந்தால் தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அந்த உதவியை உங்களுக்கு உண்மையிலேயே அவருடைய நிலைமையை கண்டிருந்து செய்ய வாய்ப்பு கிடைத்தால் செய்யுங்கள், செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னை போன்ற சக நடிகரனுடைய ஆசை. ஏன்னா அவன் பெருசாக சொத்து சேர்க்கலை, பட் கடைசி வரைக்கும் தன் இயங்கி கொண்டே இருக்க வேண்டும் ஆசைப்பட்டான். எங்கேயோ ஸ்ரீலங்காவில் பிறந்து எங்கெங்கேயோ அடிபட்டு அவன் குழந்தைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே, கூட பிறந்த அக்கா தங்கச்சி மேலே, கூட நடிக்கிற சக நடிகர்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகன். அவனுடைய இழப்பு எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய காமெடி திரைத்துறை நண்பர்களுக்கு மிகுந்த இழப்பாகத்தான் நினைக்கிறேன். பொண்ணு பார்த்து கல்யாணம் வச்சு நான் தான் முதல் ஒன்று பொண்ணு பார்த்தது நான் தான். கொண்டாமணிக்கு ஊட்டியில் பார்த்தோம். அப்புறம் அங்கே பார்த்து ஒரு காஸ்டியூமருடைய பொண்ணு தான் அந்த மாதவி, நான் தான் முதல்ல பார்த்து. அப்புறம் சிங்கமுதல் சொல்லி வடிவேல்கிட்ட சொல்லி அப்படி கல்யாணம் வல்லக்கோட்டை முறையில் கல்யாணம் நடந்துச்சு. இன்றைக்கி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப என்ன தான் சொல்கிறது ஒன்றும் புரியல எனக்கு. ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. எல்லாரையும் விட்டு பிரிஞ்சுட்டான். உழைப்பாளிங்க. முத்துக்கால சொன்னது மாதிரி நைட்டில் 12-1 மணிக்கு சொன்னால் கூட உடனே பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். அப்படி ஒரு உழைப்பாளி.
இன்றைக்கி நம்மலாம் விட்டு பிரிஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும். நான் தான் ஓமந்தரில் சேர்த்து விட்டேன் அவனை, என் ஃப்ரெண்டு மூலிமா. அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தான். நான் அடிக்கடிக்க போய் ஓமந்தரில் பார்த்துட்டு வருவேன். இப்போல்லாம் நிறைய கேமராலாம் அங்கே இருக்காது, பேட்டி கொடுக்குற அளவுக்கு நான் இருக்க மாட்டேன். அப்படியே நல்லா சேர்த்து விட்டேன், நல்ல மாதிரியாக இருந்தான். அப்பப்போ விசாரிப்பேன். அவனும் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கேண்ணே அப்படின்வான். நானும் விட மாட்டேன், வாரத்துக்கு ஒரு நாள் 2 வாட்டி ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கேன்னுவேன். எப்போ கேட்டாலும் அந்த ஊரில் இருக்கிறேன், இந்த ஊரில் இருக்கிறேன், அதான் சொல்லுவான். டே ரெஸ்ட் எடுறா, ரெஸ்ட் எடு, ஃபஸ்ட்டு உடம்பு ரெஸ்ட் எடு, ஒரு 2 பசங்க வச்சுருக்கேன், சின்ன சின்ன குழந்தைங்க, அப்படிலாம் சொல்லுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்வான். எப்போ கேட்டாலும் வெளியூரில் இருக்கிறது தான் சொல்லுவான். நான் கண்ட லோக்கலில் இருந்து சொல்லவே மாட்டான், போய்ச்சிட்டே இருப்பான். அவனுக்குள்ளே அவன் தேடிகிட்டே இருப்பான். ஒரு நாளாவது அவனை சந்திக்கலான்னு பார்த்தா அந்த வடபழனி பக்கம் வாடான்னா இந்த வரேன்னுவான். அப்புறம் காணாமல் போயிடுவான். நானே ஏமாந்து போயிடுவேன். குழந்தைங்க மேலே பாசமான பையன். எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி குழந்தைங்கிட்ட தான் பேசுவான். இதை வாங்கிக்கிங்க, அதை வாங்கிக்கிங்க, இல்லைன்னா இந்த கூகுள் பேரில் வருது சாப்பாடு, அதை ஆர்டர் பண்ணி விடுவான் வெளியூர்லேருந்துக்குன்னு. இது மாதிரி வேலைலாம் பண்ணுவான். டே அங்கே குழந்தைங்க இருக்கிறத சாப்பிட்டேன்னா கூட கேட்க மாட்டான். நான் எதனா சொன்னால் நிறைய திட்டுவேன் நான் அவனை. குழந்தைங்களுக்கு இது அதிகாரம் கொடுத்து வளர்க்காதடா, ஏதாவது தேவைப்பட்டு போய் வாங்கி சொல்கிறா அப்படின்னு கூட சொல்லுவேன். இல்லைண்ணே அதுங்களுக்கு அங்கங்கே போக தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்லுவான். சரி உன் இஷ்டண்டா அப்படின்னுவேன். என் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கான். Thanks for watching our video. Keep supporting us. பேசுவோம், எழுதுவோம், தமிழை வாழ வைப்போம். நன்றி.